அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரயில்வேல நடந்த குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்து வரோம். அதுபடி இது 15வது வீடியோவா 4th டிசம்பர் நடந்த ஷிஃப்ட் 1 வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 102 சென்டிமீட்டர், 154 சென்டிமீட்டர் மற்றும் 80 சென்டிமீட்டர் ஆகும். 154 சென்டிமீட்டர் நீளமுள்ள பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சர்வ முக்கோண ஃபார்முலா யூஸ் பண்ணணும். S equal to 102 plus 154 plus வந்து 80/2. ஸோ 6 8 5 13க்கு 3, இது 1 300 அடி கொடுத்தோம் அப்படின்னா 1 இது 1 12 13க்கு 6, இது 1 8 168. சரிதானா? இதுபடி ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா S வந்து S into S minus A, S minus B, S minus C. ஓகே தானா? ஸோ இதுபடி 168 ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணோம்னா 66 சப்ராக்ட் பண்ணோம்னா 66, 154 சப்ராக்ட் பண்ணோம்னா 14, அடுத்து 80 சப்ராக்ட் பண்ணோம்னா 88. பிரிச்சு எழுதணும் அப்படின்னா 8 அடி எடுக்குமா? 8 into 21 into 6 into 11 into 7 into 2 into 88, 11 into 8. ஓகே தானா? இது எதற்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் பிஹெச்க்கு ஈக்குவல். ஆஃப் பிஹெச்ல ஆஃப் பியோட வேல்யூ என்னது, பிரெத்தோட வேல்யூ 154 எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிதானா? 154 அண்ட் ஹச் ஈக்குவல் டு, இது சேம் வேல்யூபிளா கிராஸ் பண்ணுவோமா? 8 8 இந்த சைடு அப்போ 8 போட்டலாம். அடுத்து 3021, 6 வந்து 2 into 3 பிரிச்சுக்கோங்க. 3021 3021, இதுல ஒரு 2 இருக்கு, இதுல ஒரு 2 இருக்கு, இன்ட்டு ஒரு 2 இன்ட்டு 11 11. சரிதானா? ஓகே. ஹச் ஈக்குவல் டு, இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 8 into 21 into 2 into 11 into 2 by 154, 154. சரிதானா? 11 அடி எடுக்குமா? 4 பவர் 11 மிச்சம் 4 44 4 14. சரிதானா? இது 3, இது 2, இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியது ஹெச்சோட மதிப்பு M3 24, 24 into 2 48, 48ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரயில்வே தண்டவாளத்தின் ஓரத்தில் நடந்து செல்லும் இருவரை ஒரு ரயில் கடந்து செல்கிறது. முதல் நபர் மணிக்கு 5.4 கிலோமீட்டர் வேகத்திலும், இரண்டாவது நபர் 18 கிலோமீட்டர் வேகத்திலும் நடக்கிறார்கள். அவ்விருவரையும் கடந்து செல்ல அந்த ரயிலுக்கு முறையே 30 மற்றும் 44 வினாடிகள் ஆகின்றன. அவ்விருவரும் ரயிலின் எந்த திசையில் நடந்து சென்றால் அந்த ரயிலின் வேகம் என்ன? அதே திசையில் நடந்து சென்றால் அந்த ரயிலின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் டைரக்ஷன்ல நடக்காங்க. சேம் டைரக்ஷனாலே நம்ம என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும்.
சரிதானா? ஸோ சப்ராக்ட் பண்ணி செய்வோம். ஃபர்ஸ்ட் பர்சனோட வேகம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5.4 கிலோமீட்டர். பர்சன் 1 வந்து 5.4 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிதானா? செகண்ட் பர்சன் 18 கிலோமீட்டர். P2 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும். 5.4 இன்ட்டு 5/18 ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு 1. ஸோ 3×5 1.5 மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் பர்சன் 18 இன்ட்டு 5/18 அடி கொடுத்தோம்னா 1 ஸோ 5 கிலோமீட்டர் 5 மீட்டர் பர் செகண்ட். சரிதானா? இப்போ என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி லென்த்து ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? டி. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஸ்பீடு தெரியும் அண்ட் டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரியா? லென்த் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பார்க்கும்போது என்ன வருதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போல சேம் டைரக்ஷனில் தான் போயிருக்கு. அப்போ அதனால வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் வெலாசிட்டிலேருந்து செகண்ட் வெலாசிட்டியை சப்ராக்ட் பண்ணிடுவோம். வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் மைனஸ் ஃபர்ஸ்ட் பர்சனோட ஃபர்ஸ்ட் பர்சனோட வெலாசிட்டி 1.5 இன்ட்டு எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 30 செகண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் பர்சன் இந்த பர்சன் பார்க்கும்போது அது சேம் ட்ரெயின் தான், அதனால எல்லுன்னே வச்சுக்கிடுவோம். L1 L2 போட வேண்டாம். ஸோ இப்போ இது VT மைனஸ் ஆஃப் 5 இன்ட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 44 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. சரிதானா? இப்போ எல் அப்படிங்கிறது ட்ரெயினோட லென்த்து சேம் தானே? ட்ரெயினோட லென்த்து சேம். ஏன்னா ஒரே ட்ரெயின் தான் 2 பேரை கிராஸ் பண்ணி போயிருக்கு. அப்போ அதனால அதை பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா V of t 30 V of t மைனஸ் ஆஃப் 45 ஈக்குவல் டு 44 VT மைனஸ் ஆஃப் 220. சரிதானா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிடுமா? V எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிரும்ல நமக்கு. இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா V எவ்வளோன்னு கிடைச்சிரும். VT is equal to இது ஒரு 14 VT is equal to இது ஒரு 45 கழிச்சோம்னா 20 கழிச்சோம்னா 200, அது ஒரு 25 கழிச்சோம்னா 175. ஓகேவா? இப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. டிவைட் பண்ணுங்க. 14 மிச்சம் 3 இருக்கு. 35 2 14 28 மிச்சம் 7 70.5 12.5. வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5. நமக்கு என்ன தேவை? கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. சரியா? கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ட்டு 18/5. ஸோ அடி விடுங்க ஃபஸ்ட்டு. 125னா 2.5. ஸோ 2.5 இன்ட்டு 18. சரியா? 2 18 36, அது ஒரு 9 45 கிலோமீட்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு சமபக்க முக்கோணத்தின் சமமான பக்கங்கள் ஒவ்வொன்றிற்கும் நீளம் 78 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கத்தின் நீளம் 60 சென்டிமீட்டர் ஆகும். அம்முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. இதுக்கு நமக்கு வந்து
இருசமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலா தெரிஞ்சா போதுமானது. ஃபார்முலா என்ன? ஃபார்முலா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பி இன்ட்டு ஹச். பேஸ் எவ்வளோன்னு தெரியும் நமக்கு, 60ன்னு தெரியும். ஹச் இங்கே இல்லை. ஸோ ஒரு இருசமபக்க முக்கோணம், பேஸ் 60, குத்துயரம் ஹச் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த குத்துயரம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a minus of m by 2 the whole square root வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் இடத்துல இது 30, இதோட மதிப்பு எவ்வளவு, 78. ஸோ இந்த ஹெச்சோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ 78 ஸ்கொயர்டு, அடுத்து 30 ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் ஹச் ஸ்கொயர்டு, சரிதானா? ப்ளஸ் ஹச் எங்க வச்சுட்டு ஆப்போசிட்டில் கொண்டு போங்க. 78 ஸ்கொயர்டு மைனஸ் ஆஃப் 30 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர்டு. ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இது 900, 78 8 64க்கு 4, 64க்கு 4, 7 49, 7 49 இன்ட்டு 8 56, 56 இன்ட்டு 2 104, 102, 4 8 9 5, 5984 மைனஸ் ஆஃப் 900, 5084. ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5084, சரிதானா? 5084. ஓகே, இப்போ ஹச்சோட வேல்யூ எவ்வளோன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தெரிஞ்சிட போகுது. ஹச்சோட வேல்யூ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் 7 49, 70 கிட்ட வருமா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மதிப்பு எது வருது? ஸ்கொயர் ரூட்ல 8 8 99 81, இது 9, 7 40, 79 கிட்ட ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது 4 இருக்கிறதுனால பாசிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். ஹச்சோட மதிப்பு லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் வந்து 2 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அதனால 79 வராது, 72 வரும். ஓகே, 2 அல்லது 6. ஸோ 6க்கான பாசிபிலிட்டி இல்லை, அதனால 2 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹச் கண்டுபிடிச்சாச்சு. சாரி, இதில் ஹச் கண்டுபிடிச்சா ஹச்சில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆஃப் பிஹெச் வந்து கண்டுபிடிக்கணும், சரிதானா? 1/2 இன்ட்டு பேஸ் வந்து 60 இன்ட்டு ஹைட் வந்து 72, இது 30ன்னு மாற்றினோம்னா 6 216 2160. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமனின் வருமானம் 25,000. அவர் தனது வருமானத்தில் 25.5% சேமிக்கிறார். அவரது வருமானம் 20% அதிகரித்தது. செலவு 40% அதிகரித்தால் அவரது சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்காங்க. இப்போ என்ன வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25,000 ரூபாய் இன்கம், இதுல இருந்து 74.5% எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, 25.5% சேவிங்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா 20% அதிகரிக்கிறது, 10% 2,500 ரூபா, இதுனா ஒரு 5,000, 30,000 ரூபா ஆச்சு. ஓகேவா? இப்போ இதுல எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்ப்போம். எக்ஸ்பெண்டிச்சர் 40% அதிகரிக்கிறது. மொத்தத்தில் 25,000த்துல 75% எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இது வந்து ரிமைனிங் வந்து பார்ப்போம். 74.5, 74.5/100, சரிதானா? ஸோ இப்போ அடி கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோ கட் ஆயிரும், ஒரு ஜீரோ இருக்கு. 745/25, 745 இன்ட்டு 25, 5 25க்கு 5, மீது 2, 5 22, 22க்கு 2, மீது 2, 7 35, 2 37, 2ஆல் பெருக்கணுமா 700, 1400, 1490, 1490. ஸோ ஆட் பண்ணோம்னா 5 2 16க்கு 6, இது 1 8 8
18,625 ரூபா வந்து இது வரைக்கும் செலவாயிருக்கு. 10% வந்து 1862.5. 40% இது 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 0.4ஆல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். சரிதானா? 4 5 0 மீது 2 4 2 8 2 10 0 மீது 1 6 24 1 25க்கு 5 இது 2 என்னங்க 32 2 34க்கு 4 இது 3 1 4 4 3 7 ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சோமா 7,450 ரூபா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலா செலவாகுது. சரிதானா? அடிஷ்னலா செலவாகுது. 30,000த்துல இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 18,625 ப்ளஸ் 7,450 ஆட் பண்ணோம்னா 5 7 0 மீத 1 16க்கு 6 மீத 1 26,075 ரூபா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவாகுது. மிச்சம் எவ்வளவு சேவிங் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18னா அது ஒரு 25 375 19 6,375 ரூபா சேவிங் ஆகிருக்கு. 6,375 ரூபா வந்து சேவ் ஆயிருக்குது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைனிங் 3,925 ரூபா வந்து சேவ் ஆயிருக்கு. இப்போ வந்து சேவிங்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரிதானா? சேவிங்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதை டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். டிக்ரீஸ்ல 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ 5ல் 5 போச்சுன்னா 0 ஒரே ஒரு டிக்ரீஷன் டிக் ஆகிட்டு முடிஞ்சு. இங்க 2 இல்லை. சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/20 1/20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/50? 1/20 அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நீங்க பாருங்க அதை ஃபர்ஸ்ட் உள்ள டேர்மை மேலே எழுதிக்கோங்க, செகண்ட் உள்ள டேர்மை கீழே எழுதிக்கோ. சிம்பிளா முடிஞ்சு. அப்படியே தலைகளாக போடு. தமிழ் அப்படியே மாற்றி வரும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 1/20 இன்ட்டு 50/2 இன்ட்டு 100. சரிதானா? பர்சன்டேஜ் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 2 இன்ட்டு 2 4 4 100 25 25 இன்ட்டு 5 125 125% வந்து எல்கே சார் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் குறித்த விலை அதன் அடக்க விலையை விட 51% அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வியாபாரி அப்பொருளை குறித்த விலையை விட 8% குறைவாக விற்றால் அவரது லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்காங்க. இதுக்கு வந்து நம்ம XY மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ 51% வந்து ப்ராஃபிட் மைனஸ் ஆஃப் 8% மைனஸ் ஆஃப் 51 இன்ட்டு 8/100. சரிதானா? ஸோ 8 போச்சுன்னா 43 மைனஸ் 51 8 8 8 40 புள்ளி 100 2 சரங்களுக்கு போச்சா 4.08 4.08. ஸோ 4 கழிச்சாலே 39. இது 38.92 38.9. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 எண்களின் கூடுதல் 4,512 ஆகும். முதல் மற்றும் இரண்டாவது எண்களுக்கு இடையிலான விகிதம் 16:9. இரண்டாவது மற்றும் மூன்றாவது எண்களுக்கான விகிதம் 15:21 இருந்தால் முதல் மற்றும் மூன்றாவது எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 3 எண்களுக்கான கூடுதல் வந்து 4,512. அதை எழுதி வச்சுக்கிறோம். x plus y plus z is equal to 4,512. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? x y z ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 16:3 ஃபர்ஸ்ட் முதல் மட்டும் இரண்டாவது தானே 16:9. அடுத்து 15:21. இந்த டேம் 3 அடிபடுமா? அடிபடும். சரிதானா? இது 5 இது 7. ஓகே. ஸோ இப்போ இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இது 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 9 63, இது 45, இது வந்து 80.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அண்டு செகண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டாங்க தான் நமக்கு வந்து அந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னு பார்க்க முடியும். 80 + 45 + 63 125 185 188. இதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500 கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 4512. இதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். 188 94 22 56. அடி கொடுத்தோம்னா 1 1 2 8. இது 4, இது 1 7 47. இது 47 டைரக்ட் அடிவிடுமோ? அடிபடும் கண்டிப்பா. 2னா 94. 2 94 போக அது ஒரு 6, இது ஒரு 12 18 188. 8னால எத்தனை வரணும்? 4. கரெக்ட், 24. சரிதானா? எக்ஸோட மதிப்பு 24. ஸோ இப்போ என்ன தேவைன்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. இது டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 24. இது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கு தான் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்டு தேர்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 17. 17 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ண 4 28. 8 2 டிஜிட்டில் வருது. ஓகே, 17 மல்டிப்ளை பண்ண 28 8 மீது 2 14 2 16. அதே மாதிரி 24 அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. 8 6 4 0 மீது 1 4 408. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1200 உணவு வீரர்கள் கொண்ட ஒரு படைப்பிரிவிடம் 12 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. அப்படைப்பிரிவில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை 1800ஆக அதிகரிக்கப்பட்டால் அந்த உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்கள் தாங்கும்? சிம்பிளா என்ன பண்ணோம்னா 1200 இன்ட்டு 12, அதே மாதிரி 1800 இன்ட்டு எக்ஸ். சரிதானா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க, 2 0 2 0 அடி கொடுத்துருங்க. ஓகே, இது எதாவது அடிவிடும்? இது 2, இது 3. இந்த 3 இதை கொண்டு அடி வச்சோம்னா 4. ஸோ 8 நாளுக்கு வரும். ஆப்ஷன் 1. Calculate the mode of the following datas. ஸோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்வன்ஸ் ஆஃப் மார்க் வந்து 4 to 8, 8 to 12, 12 to 16 அந்த ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிதானா? இது வந்து மோடு கணக்கு நமக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியணும். மோடு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L + ப்ராக்கெட்டில் F0 மைனஸ் F1 by 2 of F1, சாரி ஃபர்ஸ்ட் இங்கே F1 F0 2 of F1 minus of F0 minus F2 into H. சரிதானா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 10ன்னு வரும், அடுத்து 102ன்னு வரும். ஸோ F1 minus of F0, அதே மாதிரி 2 of F1 minus of F0 and F2. சரியா? ஃபர்ஸ்ட் எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய டேட்டாலேயே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க. இது 9, மேக்ஸிமம் வந்து 34. 34 வந்து இதுதான். ஸோ 34 ரேஞ்ச் பவுண்ட் அளவு 16 to 20. இதில் லோயஸ்ட் வேல்யூ தான் எல். லோயஸ்ட் வேல்யூ தான் எல். ஓகேவா? அப்போ 16 போட்டாச்சு. ப்ளஸ் அடுத்து F1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. அந்த லோயஸ்ட் வேல்யூ எதில் கண்டுபிடிச்சோம், மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்டு எதில் கண்டுபிடிச்சோம், அதான் F1. அது F1. இதுக்கு முன்னாடி உள்ள ரேஞ்ச் பவுண்டு F0. அதுக்கு அடுத்து உள்ள ரேஞ்ச் பவுண்டு F2.
சரியா? ஓகே. அப்போ 34 மைனஸ் ஆஃப் 18 பை 2 ஆஃப் F1 68 மைனஸ் 18 மைனஸ் ஆஃப் 26 இன்ட்டு ஹச். இந்த ஹச் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டேட்டாவோட டிஃப்ரெண்ட். இந்த டேட்டாக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. 4 தான் வந்து ஹச். ஓகேவா? இப்போ இதை ஈக்குவல் டு போட்டு எழுதணும் அப்படின்னா 16 ப்ளஸ் 34ல் 18 போச்சுன்னா 16, 14 8 போச்சுன்னா 6. ஓகே. 16 பை 68, 18 போச்சுன்னா 50, 50ல் 26 போச்சுன்னா 24. அடி கொடுத்தோம்னா 4 16, 6 24. ஸோ அடி கொடுத்தோம்னா 2, 3. ஸோ 16 ஹச்சோட வேல்யூ 4 அப்ளை பண்ணணும். இந்த ஹச்சோட வேல்யூ 4 அப்ளை பண்ணணும். ஸோ 16 ப்ளஸ் 8 பை 3ன்னு கிடைக்கும். ஸோ இதோட மதிப்பு 2.66. ஸோ ஆட் பண்ணோம்னா 18.66ன்னு வரும். ஸோ 18.67 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எழுதிருங்க. 2 ஆஃப் எக்ஸ் கியூப் ஒய் பவர் 5 இசட் இன்ட்டு 5 ஆஃப் எக்ஸு y power 6 into z squared by y 15 x squared y z squared. சரிதானா? ஸோ இதை அடி கொடுத்துருவோமா? ஃபஸ்ட்டு 3 1. இங்கே எக்ஸ் அடி கொடுத்தோம்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 2 கேன்சல் போக 1 கிடைக்கும். ஒய் அடி கொடுத்தோம்னா 1ல் 4 கிடைக்கும். இசட் அடி கொடுத்தோம்னா Z2 Z2 கேன்சல் ஆயிரும். லாஸ்ட் இசட்டோட மதிப்பு இசட் தான். 2 எக்ஸ் ஸ்கொயர்டு மேலே உள்ளதை மட்டும் மல்டிப்ளை பண்ணு. 2x ஸ்கொயர்டு ஒய் பவர் 10 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 4 and 6 ஆட் பண்ணிக்கணும். இந்த இசட்டோட மதிப்பு 1 தான். இசட் பை 3. ஸோ இது எதில் இருக்கோ அதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2xy. அதே தான் இங்கேயும். இதோட மதிப்பு 400 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ்ங்கிறது ஆப்போசிட்டில் போகும்போது 2 ப்ளஸ் ஆயிரும். 2 இன்ட்டு எக்ஸ்ஒய் தானே, இது ஒரு 12. ஸோ மதிப்பு அங்கே ஆப்போசிட் போகும்போது 24 ப்ளஸ் 400 424. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 9 நாட்களில் செய்து முடிக்க முடியும். 2 ஆண்கள் 2 men ஆர் 9 women, ரெண்டுமே ஈக்குவல் ஒர்க். சரிதானா? 9 நாளில் முடிச்சிருவாங்க. இப்போ இவங்க 5 நாள் செஞ்சுட்டாங்க. மிச்சம் 4 நாள் ஒர்க் இருக்கு. இந்த 4 நாள் ஒர்க்கை அதே அதில் எத்தனை நாள் செய்ய போறாங்க? 2 ஆண்கள் 5 நாட்கள் வேலையை விட்டு செய்து நின்று விட்டனர். மீதமுள்ள வேலையை 9 நாட்களில் முடிக்க தேவைப்படும் பெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சேம் தான். என்னன்னா சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9 into 9 81 யூனிட் வரணும். ஃபீமேல் வச்சு பார்த்தோம்னா 92 18 யூனிட் வந்து மேலே வச்சு பார்த்தோம்னா வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன தேவைன்னா
9 டேஸ்க்கு பதிலாக 9 உமன்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்டர்னேட்டாக சொல்லும்போது நமக்கு வந்து அந்த பேலன்சிங் வந்து ஈக்குவலாக தான் வரும். இது 5 நாள் பார்த்தோம்னா 2 10 மிச்சம் 8 யூனிட் இருக்குது. இங்கே அதே மாதிரி 5 நாள் பார்த்தோம்னா 45 மிச்சம் எத்தனை யூனிட் இருக்குன்னா 36 யூனிட் இருக்கும். 36 யூனிட்டை 9 நாட்களில் முடிக்கணும். 9/36/9 4. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் யூனிட் கொஸ்டின் 440 மற்றும் 452க்கு இடைப்பட்ட பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ பகா எண்கள் அப்படிங்கும்போது அதுக்கு இடைப்பட்ட பகா எண்களை எழுதலாம். ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம் பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். 4 4 1 4 4 3 4 4 5 445 447 449 451. சரிதானா? ஃபர்ஸ்ட் 3ஆல் வகுப்படும்னா எல்லாத்தையும் கூட்டினோம்னா அந்த நம்பர் யூனிட் டிஜிட் வந்து 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா வகுப்படும். இது 3ஆல் வகுப்படும். இது வகுப்படமான 11 வகுப்படாது. இது 5ஆல் வகுப்படும். இது வராது. இது 447 வராது. 7 8 15 வரும். 3ஆல் வகுப்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து 49 8 9 17 வராது. 9 10. ஸோ அதாவது 4 + 4 + 1 இதை ஆட் பண்ணும்போது 9 கிடைக்கும். இது எதால் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படுமானா வகுப்படும். அப்போ அந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். சரிதானா? ஸோ ரிமைனிங் நம்பர்ஸை நம்ம செக் பண்ணணும். இப்போ அடுத்து 3க்கு அப்புறம் 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் செக் பண்ணிட்டோம். 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பரு 5035 6 42 போக மிச்சம் 2 23 வகுப்படாது. அதே மாதிரி 42 போக 2 29 வகுப்படாது. இங்கேயும் 42 31 இது வகுப்படாது. 9 வகுப்படுமானா 3க்குள்ள டேபிள் தான் 9, அதுவும் வகுப்பட வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து 11 44 3 வர வாய்ப்பு இல்லை. 44 9 வர வாய்ப்பு இல்லை. 45 1 இது 14 வகுப்படுமா? வகுப்படும். 11th டேபிள். ஓகேவா? அடுத்து 13 39 போக மிச்சம் 1 5 53 வர வாய்ப்பு இல்லை. 39 போக 59 அதுவும் வர வாய்ப்பு இல்லை. அடுத்து 14 டேபிள் 19 டேபிள் பாருங்க. இல்லைன்னா இது 2 தான் மேக்ஸிமம் வந்து பாசிபிலிட்டியாக இருக்கும். சரிதானா? 17 ஒரு 17 34 51 34 போக 10 103 85 ஒரு 17 102 103 102 வர வாய்ப்பு இல்லை. 19 வாய்ப்பு இல்லை. இது 34 10 109 இதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு எண்ணின் 5/9 40% தில் 30% என்பது 704 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30% ஆஃப் 40% ஆஃப் 5/9 நம்பர் இஸ் 704. ஸோ ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இது அசம்பிள் ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. ஸோ எழுதியிருக்கேன் பக்கத்துலேயே. ஏ வந்து 10,540, பி வந்து 13,420, சி வந்து 10,960, டி வந்து 10,560. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸில் இன்ட்டு 5/9 இன்ட்டு 40/100 இன்ட்டு 30/100 ஈக்குவல் டு 704. சரிதானா? சரி, ஓகே. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் ஆகிட்டு. அடுத்து 1 3 3 3 9. அதுக்கடுத்து 5 20,
5 20 கட் கிடைக்கும். இங்க ஒரு 0 கட் ஆயிரும். ஸோ 30 மல்டிபிள் பண்ணா அது 2 டிவைட் பண்ணணும். 30 15ன்னு போட்டுக்கலாமா? ஒரு 5 15 x ஈக்குவல் டு 704 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். 20 0 2 20 7 35 704 0 6 5 10 10,560 ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 20 ஆனது செலுத்தப்படுகிறது. 2 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் நாணயங்களாக செலுத்தப்படுகிறது. 20 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் செலுத்துறாங்க. ஒவ்வொரு மதிப்பிலும் குறைந்தது ஒரு நாணயமாக இருக்க வேண்டும். செலுத்தினால் தொகை பிறகு பயன்படுத்தப்படும் 2 ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு. ஒரு 2 ரூபா நாணயம், ஒரு 5 ரூபா நாணயம், சரிதானா? இப்ப 7 ரூபா ஆச்சு. இப்போ கண்டிப்பா ஒண்ணு யூஸ் பண்ணணும்னு சொன்னதால இந்த ரூல் போட்டாச்சு. மிச்சம் 13 ரூபா இருக்கு. இந்த 13 ரூபா இன்னொரு 5 ரூபா போட்டுறணும். ஏன்னா இங்க 5 5 10. மற்றபடி 2ஆல எவ்வளவு தூரம் நம்ம கொண்டு போனாலும் ஒண்ணு 16 வரும் அல்லது 14 வரும். ஸோ ரெட்டப்படை எண்ணா தான் வரும். ஒத்தப்படை எண்ணு வர வாய்ப்பே இல்லை. சரிதானா? அப்போ அல்லது 12. ஸோ இந்த 3 ரேஷியோல வரணும். இந்த 13ல 2ஆல மட்டும் கொண்டு போனோம்னா 6 கொண்டு போகலாம், மிச்சம் 1 இருக்கும். வர வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா 5 5 10ன்னு வச்சு கொடுத்தோம். இது ஒரு 10 ரூபாய்க்கு 2 ரூபா காயின் 10 ரூபா கொண்டு போனா மொத்தம் 5 காயின். 2 × 5 10 ரூபா கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு எத்தனை காயின் யூஸ் பண்ணிருப்போம்னா 5 காயின் 2 ரூபா காயின் யூஸ் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் மற்றும் ஜேம்ஸ் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 8:7 இருக்கும். அவர்களின் வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் 5 ஆண்டுகள் எனில் ஜேம்ஸின் தற்போதைய வயதை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் மெத்தடு எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் ஜானோட வயசு 8x அண்டு ஜேம்ஸோட வயது 7x. சரிதானா? இவங்க 2 பேருக்கான டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எப்போ அப்படின்னா பிளஸ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் 8 இயர்ஸ் 8 வருஷம் கழிச்சு எவ்வளோன்னா 5. சரிதானா? 8x மைனஸ் ஒரு 7x ஈக்குவல் டு 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? யாரோட வயது கேட்டிருக்காங்க? ஜேம்ஸோட வயது கேட்டிருக்காங்க. இப்போ ஜேம்ஸுக்கு என்னது 7. 7 × x, எக்ஸோட மதிப்பு 5ன்னு சொல்லிட்டோம். ஸோ 35ன்னு வருமா? இந்த இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணா 35ன்னு வரும். ஓகேவா? ஓகே. இது எப்போ? ஆஃப்டர் 8 இயர்ஸ். அப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும்? ஒரு 8 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இது எப்படி இருக்கும்னா டேர்ம் 27ன்னு கிடைக்கும். 7x plus 8 equal to தான் 5 அப்படின்னு கிடைச்சிடும். சரிதானா? ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை ஆப்போசிட்ல கொண்டு போகும்போது இது இந்த டேர்ம்ல கிடைச்சிட்டாரு. சாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நாற்கரத்தின் உச்சிகள் நாற்கரத்தோட உச்சிகள் A 2,3, B 5,7, C 10,6, D 7,2. இப்போ நாற்கரத்தினோட ஏபிசிடியோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணா நமக்கு கிடைச்சிரும். ஃபார்முலா எப்படி எழுதலாம்? பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் ஆஃப் பிராக்கெட்ல x1 y2 பிளஸ் x2 y3 பிளஸ் x3 y4 பிளஸ் x4 y1 closing bracket minus of
y1 x2 plus y2 x3 plus y4 இல்ல y3 y3 x4 plus y4 x1 இது க்ளோசிங் ப்ராக்கெட் அண்ட் மாடுலஸ் போட்டோம்னா இது கிடைச்சிரும். இந்த வேல்யூலாம் தூக்கி நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏங்கிறது x1 y1 வச்சுக்கோ, x2 y2 வச்சுக்கிடுவோம், இது x3 y3 வச்சுக்கிடுவோம், x4 y4 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x1 என்னது 2 சரிதானா, y2 7 14 பிளஸ் அடுத்து x2 5, அடுத்து சியோட மதிப்பு தானே தான் x3 வரணும். நம்ம என்ன வரிசையா இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதே எழுதிக்கிடுவோம். ஸோ அப்போ இது x3 y3 x4 y4 ஓகேவா. ஸோ இதோட மதிப்பு 2 × 7, அடுத்து x ஓட மதிப்பு 5 × 6, அடுத்து 2 × 7 14 பிளஸ் இதோட மதிப்பு 30 பிளஸ் அடுத்த டேர்ம் என்னது x3 10 y4 2 20 பிளஸ் x4 வந்து 7 y1 வந்து 3 21 சரியா. ஸோ அப்போ எவ்வளோ வருது 5 2 4 7 7 1 8 85 ரூபா 85 வந்திருக்கு ஓகேவா. இது மதிப்பு ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 85 மைனஸ் இதோட டேர்ம் கண்டுபிடிப்போமா. ஓகே y1 எவ்வளவு 3 அண்டு x2 வந்து 5 3 5 15 ஓகேவா. ப்ளஸ் அடுத்து y2 7 x3 10 70 ஓகேவா. அடுத்து y3 6 x4 வந்து 7 7 35 6 42 அடுத்த டேர்ம் x4 y1 42 வந்தாச்சு. y4 x1 y4 வந்து 2 x1 வந்து 2 4 பிளஸ் 4 இதெல்லாம் ஆட் பண்ண 4 2 6 6 5 11க்கு 1 மீதம் 1 4 1 5 5 2 5 7 12 12 1 13 131 சரியா. இது ஒரு 131 இங்க மாடுலஸ் போட்டுக்கணும் ஓகேவா. ஓகே இப்போ இந்த டேர்மை சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 85 போனால் 15 அது 31 46 1/2 × 46 1/2 × 46 அடி கொடுத்தோம்னா 21. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 3500 என்ற தொகைக்கு முதல் 6 ஆண்டுகளுக்கு 8% மற்றும் கடைசி 3 ஆண்டுகளுக்கு 3% என்ற வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம் மொத்தத்துல, முதல் 6 வருஷத்துக்கு 8% கொடுக்கும், அடுத்து கடைசி 3 வருஷத்துக்கு 3% வட்டி கொடுக்கும். கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு எழுதுமா. ஓகே ஈக்குவல் டு 3500 × 8% × 6 பிளஸ் 3500 × 3% × 3a ஓகேவா.
0 0 கேன்சல் ஆயிரும். 105 × 3 315 ப்ளஸ் இங்க 0 0 கேன்சல் ஆயிரும். 8 40 6 48 48 × 35 40 0 4 4 24 நாளும் 28 4 20 0 2 4 12 12 2 14 140 0 8 6 1680 ப்ளஸ் 315 5 9 80 1995. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ரூபாய் 758 என குறிக்கப்பட்ட ஒரு பொருள் ரூபாய் 256க்கு விற்கப்பட்டால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து விற்க ரேட்ல இருந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து விற்க பிரைஸை கழிச்சிருங்க. 758 மைனஸ் ஆஃப் 256 ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 502 வருது. ஸோ 502/258 இன்ட்டு 100. இது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், சரிதானா? ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்த அமௌண்ட் மார்க்கெட் பிரைஸ் 100 போட்டோம்னா டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும். ஸோ இதில் பார்த்தோம்னா 5020 எடுத்தோம் அப்படின்னா 6 தடவை வருது. ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 48க்கு 8 இந்த 4 11 30 34க்கு 4 இது 3 6 42 3 45 4548. ஸோ 5020 இருந்து 48 கழிச்சோம்னா 10ல் 8 வச்சோம்னா 2 11 4 வச்சோம்னா 7 9ல் 5 வச்சோம்னா 4, சரிதானா? ஓகே, அதுக்கடுத்து இங்க ஒரு 0. இப்போ இதே மதிப்பு 6 தான். 4548 4548 இதுவும் 6 தடவை தான். 66ங்கிறது ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். 43 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பு இயற்பியல் தேர்வு ஒன்றை எழுதியது. 10 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 99 ஆகும். மற்ற மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 55 ஆகும். முழு வகுப்பின் சராசரி மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 43 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல வந்து 10 ஸ்டூடெண்ட், அடுத்து ரிமைனிங் ஸ்டூடெண்ட் எவ்வளவு? 33 ஸ்டூடெண்ட், சரிதானா? இவங்களோட மதிப்பெண் 99, இவங்களோட மதிப்பெண் 55. டோட்டலா ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ இந்த 10 பேருக்குமே இந்த 55 மார்க் எடுத்திருப்பாங்க, சரிதானா? ஓகே, 10 இன்ட்டு ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? 44. 45 சேர்த்தோம்னா 100 வந்துடும். 44 சேர்த்தோம்னா, ஓகேவா? ஸோ இப்போ 10 இன்ட்டு 44 இருக்குல்ல, அதோட மதிப்பு எவ்வளவு? 440/43 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆக்சுவலி கரெக்டாக கிடைச்சது. இஸ் 55 கூட ப்ளஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணுங்க, கிடைச்சது 43. 1 மிச்சம் 10 0. இப்போ 10 புள்ளி 100 43 2. ஓகே, 10.2 கிடைக்கும். ஸோ 65.2 65.2 இந்த. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீமா ரூபாய் 7500க்கு ஒரு மைக்ரோவேவ் ஓவனை வாங்கி 8750க்கு விற்றார். சீமாவின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1250 1250 பை இதற்கும் இதற்குமான வித்தியாசம். விற்ற விலையிலிருந்து வாங்கி விலையை கழிச்சிருங்க. பை விற்ற விலை 7500 இன்ட்டு 100. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். 25ஆல் அடி விடுதாங்க. இது 5, இது 3. ஸோ 50/3 ஈக்குவல் டு 1 3 மிச்சம் 2 20 6 18 சாரி 16 மிச்சம் 2 20 6 16.67. நெக்ஸ்ட் கொஸ்டின். எலுமிச்சை சுவை கொண்ட
சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட சாக்லேட் ஆகியவற்றின் ஓரளவு விற்பனை 28:26 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒரு குடும்பம் அவற்றை 15:14 என்ற அளவு விகிதத்தில் பயன்படுத்துகிறது. எனில் ஸ்ட்ராபெரி சாக்லேட்டின் செலவுக்கும் எலுமிச்சை சாக்லேட்டின் செலவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டறிக. ஓகே, ரேஷியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனு ஸ்ட்ராபெரி சரிதானா, இது 28, இது 26. அதே விதத்துல இது என்னன்னா யூனிட் தான் சொல்லியிருக்காங்க. சரி, யூனிட் பிரைஸ். ஓகே, அதே மாதிரி இது கன்சியூம் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூம்ஷன் இது 15, இது 14. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு யூனிட் பிரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ அடியோப்போம் மல்டிப்ளை பண்ணிட்டு டைரக்டா டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி 28 × 15 பை 26 × 14. ஓகே தானா? இது எதற்கானது? லெமனுக்கானது, இது ஸ்ட்ராபெரிக்கானது. ஓகேவா? ஓகே, இப்போ இதை அடி விடுங்க. ஒன்று, இது 2. ஓகேவா? இது ரெண்டையும் எது அடி கொடுத்தோம்னா 13. 15 by 13. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஸ்ட்ராபெரி சாக்லேட் அண்ட் லெமன் சாக்லேட். சரியா? ஸோ ஸ்ட்ராபெரி ஃபர்ஸ்ட் எழுதணும், லெமன் செகண்ட் எழுதணும். அப்படி எழுதணும்னா ஸ்ட்ராபெரி 13, லெமன் 15. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1195 மீட்டர் நீளமுள்ள ரயில் வண்டி வினாடிக்கு 23 மீட்டர் வேகத்தில் செல்கிறது. அது சுரங்கப்பாதையை கடக்க 72 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் சுரங்கப்பாதை நீளத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. சரிதானா? ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜ் லென்த்து, அதாவது சப்வே லென்த்து ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் எவ்வளவு தெரியாது, ஆனா 23 மீட்டர் வேகத்துல செல்லுதுன்னு சொல்லிருக்காங்க. மீட்டர் பெர் செகண்ட் தான். மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 டைம்ஸ். டோட்டலாக 72 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லென்த் எவ்வளோ வச்சிருக்காங்க? 1195 சொல்லிட்டாங்க. ப்ளஸ் பிரிட்ஜோட லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இதை சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 72 × 23 பை 21, 210, 216, 2 × 72, 144, 144, 6, 5, 6, 1. 1256 இருந்து 1195 கழிச்சிட்டோம்னா கிடைச்சிடும் ஆன்சர். 1, 15ல் 9 போச்சுன்னா 6, 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ 461. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குழாய் ஒரு தொட்டியை 6 நிமிடங்களில் நிரப்பக்கூடியது. மற்றொரு குழாய் முழுமையாக நிரப்பிய தொட்டியை 12 நிமிடங்களில் காலி செய்யக்கூடியது. ஒரு தொட்டி காலியாக இருக்கும்போது இவ்விரு குழாய்கள் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் அத்தொட்டியின் கால் பகுதி நிரம்ப எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முழு தொட்டியும் நிரம்ப எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்ப்போம். 1/6 மைனஸ் ஆஃப் 1/12. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2 மைனஸ் 1/12 ஈக்குவல் டு 1/12 டைம் ஆகுது. இது முழு தொட்டியும் நிரம்ப எக்ஸாக்டா 12 மினிட்ஸ் ஆகும். இப்போ நமக்கு என்ன தேவை? 1/4 மினிட்ஸ் கேட்காங்க. அதாவது 1/4. 12 × 1/4 ஈக்குவல் டு 3 மினிட்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? 3 மினிட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின். தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை நோக்கும் ஏற்ற கோணம் θ என்க. tan θ = 3/4.
கோணத்தின் சைன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டாங்க. சரியா? இந்த tan theta is equal to 3/4 சொல்லிட்டாங்க. theta is equal to tan inverse of 3/4. இப்போ thetaவோட மதிப்பு என்ன? Find the sin angle of theta. sin கோணத்தை வந்து theta பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் மட்டும் போட்டா போதுமா? இது கூட தேவையில்லை. ஸோ எதிர்பக்கம் எவ்வளவு? 3, ஆப்போசிட் சைடு 3, அட்ஜசன்ட் சைடு 4, ஹைப்போட்டெனியூஸ் வந்து 5, அதாவது கர்ணம் வந்து 5. இப்போ வந்து நமக்கு என்ன தேவை? சைன் டீட்டா தேவை. சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 3 பை ஹைப்போட்டெனியூஸ் வந்து 5, 3/5. ஆப்ஷன் 4. Okay, thank you for watching our video.